அப்போது இந்த திராவிட கட்சிகள் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த அதிமுக, திமுக விஜய் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சூப்பராக பேசியிருந்தோம். ஒரு பாயிண்ட் அதை மக்கள் வரவேற்றாங்க. அதுதான் உண்மை. நாளைக்கு நான் ஃப்யூச்சரில் யார் கூட வேணாலும் இருப்பேன். திமுக வந்துட்டு இன்னைக்கு என்னோட எதிரி, நாளைக்கு என்னோட எதிரி. ஆனால் அதிமுக இன்னைக்கு வேணா நான் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா பாஜக விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதிமுக நானும் ஒன்று சேரலாம். அன்னைக்கு போயிட்டு நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்களை இப்போ விமர்சிப்பேன். இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்னுடைய எதிரி யாரை நான் அகற்றணும்னு நினைக்கிறேன், யாருக்கு பதிலாக நான் வரணும்னு நினைக்கிறேன், அவங்களை எதிர்த்தா போதுமே. ஆட்சியில் இல்லாத கட்சிகளை பற்றி சும்மா எதுக்கு பேசணும்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்றதும் டார்கெட் சரியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இவர் இன்னைக்கு திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாருங்கும் போது அந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க உண்மையாகவே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதிகமாயிட்டே போகுது அவங்க கோவம். அவங்களுக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்கள புறக்கணிச்சுட்டு போகிற அதே டிஆர்பி ராஜாவுடைய கட்சியை சேர்ந்த, அவங்களுடைய அரசை சேர்ந்த, அவங்களுடைய ஐடி விங்கெலாம் என்ன போடுது, விஜய்க்கு பதில் கொடுக்குது. பதிலை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் ஐடி விங்கில் பின்னாடி உட்காந்து போடுவாங்கன்னா இது என்ன? அப்போ நீங்களும் பதிலே கொடுக்கக்கூடாது. டிஎன் ஃபேக்ட் செக்கு இது அதுன்னு ட்விட்டரில் பேஜுகளை ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் வலைதளத்தில் இவங்க ரிப்ளையை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் இவர் சொன்னது பொய், இதெல்லாம் இவர் சொன்னது தவறு அப்படின்னு.